ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல வந்து ஒரு காதல் படம். வழக்கமா தியேட்டர் விட்டு வெளில வரும்போது காது ஜவ்வெல்லாம் கிழிஞ்சு வரும். ஒரே ரத்தம் சதம் வைலன்ஸா. அது இல்லாம வெளில வரும்போது ஒரு காமான ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. மேகமானுக்கு அப்புறம் ரத்னாவோட பெஸ்ட் ரேட்டிங் இந்த படம். சூப்பரா எழுதியிருக்காரு, சூப்பரா எடுத்திருக்காரு. 10 எபிசோடா பிரிச்சு அதுக்கு வச்ச தலைப்புல இருந்து டைலாக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. 90s கிட்ஸ் எல்லாம் உருகிடுவாங்க அந்த படத்தை பார்த்தா. ஒரு விடிவி மாதிரி 96 மாதிரியான ஒரு படம். ரெண்டு பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. விது பிரீத்தி ரெண்டு பேருமே அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்கன்னு சொல்லலாம். மூன்றாம் பிரிவுக்கு அப்புறம் இதுல வந்து இந்த விஜய் அப்படின்ற கேரக்டர் வந்து மக்கள் மனசுல ரொம்ப நாளைக்கு நிற்கும். செமையா இருக்கு. ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது 29 வயசுல ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பதிவு பண்ண மாதிரி இருக்கு. ஒரு 10 எபிசோடா பதிவு பண்ண மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ் தான் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஹிட்டான சாங்ஸ் தான். அதை பிக்சரைசேஷன் பண்ணியிருந்ததும் நல்லாவே இருந்துச்சு. மியூசிக் பிஜிஎமும் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோட அம்மா சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி இது கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன் வரும். செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க. பாக்கி நிறைய புது ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல மெசேஜ்னு எதுவும் இல்ல. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை தேடி தன்னோட ஐடென்டிட்டியை தேடி போடுறான். அவன் அதை எப்படி அடைகிறான் அப்படிங்கிறது தான். கிளைமேக்ஸ்ல அவன் எப்படி அந்த தன்னுடைய ஐடென்டிட்டியை அவன் எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றது தான். எல்லாரும் பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி குட் மெசேஜ். இது வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது ஒரு நல்ல மெசேஜ். எல்லாருமே மஸ்ட்டாக விசிட் பண்ணி படம் பார்க்கலாம். இது வந்து ஒரு 18+ இல்லை ஃபேமிலியில் வந்து பார்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து படத்தை விசிட் பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. அவங்கவுங்க லைஃப்பில் என்ன அச்சீவ்மெண்ட் இருக்கணும், நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்கணுன்றது தான் படத்தோட. நல்லா இருந்துச்சு. அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ஆக்சுவலி அந்த பாய்ஸை மீன் பண்ணி தான் இது. அந்த 29 தாண்டிட்டா 30ன்றது வந்து இந்த அங்கிள் அந்த மாதிரியான கேட்டகரி. ஒரு பேச்சுலர் லைஃபே வந்து க்ளோஸ் பண்ணுற ஒரு கேட்டகரின்றனால அது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணலை, நீ பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. புதுசா இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ்லாம் புதுசா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த இதுலயுமே. ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க செம்மையா பண்ணியிருந்தாங்க. அவங்க அங்கங்க காமெடி பர்ஃபார்மன்ஸ் பண்றது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ணணும்ன்றதுதான். ஒருத்தவங்கள வந்து பிளேம் பண்றாங்கன்றதுக்காண்டி நீ வந்து அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ நினைச்சா உன்னால அது முடியும்ன்றதுதான் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். யாரும் பார்க்க கூடாதுன்னா கிடையாது. எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஒரு ஃபீல் அவுட்டான ஒரு மூவினே சொல்லலாம். லவ் ஜானர்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 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 அத்தியாயம் போகும். லவ்லேயே நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அது அத்தனையும் ஒரே இதில் கொடுத்த விதம் இருக்குல்ல, அது சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் லவ்வும் போயிட்டு இருக்க ஒரு பையன் அதை ஆப்போசிட்டாக மாறுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவள் தான் லவ் பண்ணுவாள், இவன் அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடுவான். ஆனால் அவள் வந்து என்னோட கோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் ரெண்டு பேரோட ஹீரோயினோட ஆக்டிங் சூப்பர். படத்துல அதுதான் பிளஸ். எனக்கு என்னன்னா அந்த ஹீரோயினை பார்க்கும்போது ரியாலிட்டிக்கான ஒரு நம்ம யதார்த்தமா பார்த்த முகமா இருக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கனெக்ட் ஆனது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது உண்மையிலே. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அது என்னன்னா, இது வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி இல்லை ஒரு சோசியல் அவேர்னஸ் இல்லை ஏதாவது ஒரு புரட்சிகரமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஒரு கிரைம்க்கு பார்த்துருக்கேன். பட் ஒரு லவ்வை இந்த அளவுக்கு டிஃப்ரென்சியேஷனாக காட்ட முடியும், ஒரு டாக்குமெண்ட்ரியுமே மிஞ்ச முடியுங்கிற அளவுக்கு இருந்தது. ஃபுல் ஃபீலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு லவ் கவிதை புக்கு படித்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் கொடுத்தது. சூப்பரா இருந்தது உண்மையிலே. எனக்கு அது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலி இவ வந்து பீச்ல வந்துட்டு இவ தான் ப்ரப்போஸ் பண்ணுவா. இவ தான் 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஓகே ஆகும். அதே இது அம்மா திருப்பி கொடுக்கும் போது, அந்த லவ்வை கொடுக்கும்போது இவ ஏத்துக்கிற நிலைமையில இருக்க மாட்டான். அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் காமிக்கும் போது ஒரு பீட் மியூசிக் வரும். அதெல்லாம் சூப்பரா இருந்தது. படம் ரொம்ப நல்லாவே இருந்தது.
செம்மையா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க அம்மாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி அந்த போராளியோட ஒரு குணாதிசயங்கள்லாம் அவங்க கிட்ட அப்படியே செட் ஆயிருந்தது. அது அப்படியே செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க பையன் பண்ணும்போது வேற மாதிரி இருந்தது. ரெண்டு பேரோட அந்த போலீஸோட ஒரு ஜெயிலோட ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல அவங்க கொடுத்த விதம்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் புரிதல் இருக்கும். ரெண்டாவது எனக்கு அந்த ஏரி தூர் வர விஷயங்கள் அதெல்லாம் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. 29 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம். லவ் ஸ்டோரி ஆரம்பிச்சு லைஃப் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் முடிஞ்சது. முதல் பாதி வந்துட்டு ரொம்ப ரொமான்டிசைஸா, ரொம்ப லவ்னா இப்படிதான் இருக்கும், ஒரு ஆண் பெண் அவங்களுக்குள்ள நடக்கிற எமோஷன்ஸை காட்டாங்க. செகண்ட் ஆஃப் ஸ்லோவா அவங்களே பிரேக் பண்ணாங்க. அதெல்லாம் தான் லைஃப் அப்படின்றது நினைக்காதீங்க, அதை தாண்டி வாங்க, உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குங்கன்ற மாதிரி அதை வந்து ரொம்ப கருத்தியெல்லாம் உள்ள போட்டு புகுத்தாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின் இல்லாம ஆக்சுவலா அந்த படத்துல எல்லாருமே கேரக்டர்ஸா தான் இருந்தாங்க. அந்த லவ் போர்ஷனை தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே அந்த கேரக்டருக்கான எவால்வ்மெண்ட் தான் இருந்தது. ஸோ எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஷான்ப்பா, அவரோட இசைனால பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல வந்து கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஏஜ் தான், அந்த ஏஜோட அந்த கமிட்மெண்ட், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஏஜ்குள்ள வர பசங்களோட அவங்க கோத்ரூ பண்ற விஷயங்கள் தான். லைஃப்ல லவ் மட்டும் வாழ்க்கை, அது ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை, அதை தாண்ட ஒரு விஷயம் இருக்குன்றது. அதான் லைஃப்ல வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி வேணும். லவ் பண்றதே ஒரு ஐடென்டிட்டியா உருவாக்காதீங்க, அதை தாண்ட ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை தேடி போங்கன்றாங்க. அவ்வளவு பார்க்கலாம். 29 ரொம்ப சூப்பரா டீசெண்டா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. உண்மையா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா யூஸ்வலா நடக்கிற லவ் ஸ்டோரி தான், இருந்தாலும் அதுல ஒரு புதுமையை வச்சிருக்காங்க, புதுமையா சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம், ஏன்னா ஹீரோ புதுசு மாதிரி தான் இருக்கு, ஏன்னா புதுசு ஒண்ணுமே இல்லை. ஆனா இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, அந்த ஹீரோயின் கெமிஸ்ட்ரி, ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. உண்மையிலே அவங்க லவ் பண்ணுவாங்க போல, அப்படிதான் நினைக்கணும். அப்படி இந்த அளவுக்கு ரொம்ப லவ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப வேற மாதிரி ஒரு முடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்து போயிருக்கான்னு தோணுச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறது. டீசெண்டாக இருக்கும். இல்லை டீசெண்டாக இருந்த தலைவர் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெறுப்படையாமல் கோபம் அடையாமல் மொத்தம் எஞ்சி போடா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்தது. எல்லாமே சொல்கிற படம் ஆரம்பிக்கும் போது சரி எண்டு வரைக்குமே ரொம்ப டீசெண்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு அழகான லவ் ஸ்டோரி, அவ்வளோதான். அப்படிதான் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லவ்வர்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம்.